மகிழ்ச்சிக்கு எது காரணம்? சந்தோஷத்துக்கு எது காரணம் சார்? சார், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பகையாக எடுத்துக்கூடாது. அன்றைக்கி ஒன்று தான் புருஷன் சேரில் உட்காந்துங்கிறேன், அந்த அம்மா சொல்லுது ஒய்ஃபு, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா. விளையாட்டுக்கு சொல்லலை, நல்லா கவனிங்க. 5 ரூபா நோட்டை பாருங்கள், காந்தி சிரிக்கிறார். 50 ரூபா நோட்டை பாருங்கள், காந்தி சிரிக்கிறார். 100 ரூபாயிலும் சிரிக்கிறார், 500 ரூபாயிலும் சிரிக்கிறார். ஆனால் எல்லா சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அத்தனை ரூபாயிலும் காந்தி ஒரே மாதிரி சிரிக்கிறார். நாம தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். இந்த உலகத்தை எப்படி மாற்றி வச்சிருக்குது பார்த்தீங்களா? இந்த பணம் மனித தன்மையிலிருந்து மனிதனை விலகுவதற்கான காரணமாக இருக்கிறது. பணம் என்பது தேவையானால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாகிவிடும் சார். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு லாஸ் ஆகி போச்சு சார். ரொம்ப சோகமாக வந்து அப்பா நடுவில் வீட்டில் உட்காந்துங்கிறார், சேர் போட்டு உட்காந்துங்கிறார். பையன் உள்ளே ஓடி வரான். அப்பா, நான் கணக்கில் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்பேன்னா? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டா என்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கிக்கிறேன்னா. சார், அத்தனை கவலைகளையும் மறந்து அவன் 30 வாங்கிட்டானேன்னு கோவப்பட்டு 4 அடிங்க அடிக்காமல் அவன் இப்படி பேசினானேன்னு அவனுடைய சாதுரியத்தை நினச்சி ஒரு தகப்ப மகிழ்ச்சி அடைகிறான் பார்த்தீங்களா? குறைவிலும் நிறைய காண்பது தான் சார் சொந்த பந்தத்தினுடைய அழகே சார். யார்கிட்ட யார் துவக்கிறதுன்னு பெரிய இஷ்யூ இல்லை சார். அது அங்கே போயிட்டு நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அன்றைக்கி கூட கற்பனையாக நான் சொன்னேன், ஒரு கடவுள் வராரு, ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, பக்தா உனக்கு என்ன வேணும் கேளு. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரோடு போட்டு கொடு. என்னது, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடா? இதெல்லாம் முடியாது. அடுத்தது கேளு, என் ஒய்ஃப் அதிகமாக பேசுகிறா, அதை குறைச்சிக்க சொல்ல. உடனே கடவுள் கேட்டார், இப்போ ரோடு கேட்டிய சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னு கேட்க வரேன். சார், இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்கன்றேன். இதில் என்ன பெரிய தாக்குதல்? ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, யோ நான் 2-3 நாள் ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 2 பசங்களும் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், என்ன கவனமாக பார்த்துக்கோ, சொல்லாத கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போடாத. அங்கேருந்து வாசலுக்கு போச்சு, மனசு கேட்கல, திரும்பி உள்ளே வந்தது. இந்த பாரு, நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக உடனே மிக்சியை போட்டு காட்டு. சரின்ட்டு போயிட்டான். அந்த அம்மா சொல்லிட்டு சரின்ட்டான், அவனும் போயிடுச்சோம். 2 நாள் அந்த அம்மா அப்பப்போ காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை பண்ணுது, மிக்சியை போடுறான், டர்றன்னு சத்தம் கேட்குது. வீட்டில் தாங்கிறியா. இந்த அம்மா நினச்சி 3 நாள் பொறுத்து வரேன்றது 3ஆவது நாளே வந்துடுது. காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்தால் அவரை காணோம், வீட்டுக்காரனை காணோம். பசங்களை கேட்டது எங்கடா அவங்க ஒப்பன்னு. அதில் பையன் சொன்னான், அது என்னமோ 2 நாளாக பையில் மிக்சியை எடுத்து வச்சுன்னு கிளம்பிடுறாரு. அவன் என்ன ஏற்பாடாக போகிறான் பாரு. அவன் எங்கே ஃபோன் அடிக்கிறாள், அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஃப்ளக்கில் சொறி விட்டு அங்கே மிக்சியை போட்டு காட்டிட்டு. நான் என்ன கேட்குறேன் சார், வாழ்க்கைனா கொண்டாட்டம், குதூகலம், சந்தோஷம்யா. குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகும். அப்படித்தான் இருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெரியன்னு 1330வது குறளை வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்க.